எல்லாருக்கும் வணக்கங்க. இப்பல்லாம் மாறிட்டு வருது மனுஷங்க மட்டும் இல்லைங்க. மழை துளியும் மாறிட்டு தானுங்க வருது. பருவத்துக்கு கரெக்டாக பெய்ய வேண்டிய மழை பெய்யறதே இல்லைங்க. இப்போ புரட்டாசி ஐப்பசியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அடமழையா இருக்குது. ஆனால் இந்த வருஷம் மழையே இல்லாமல் எல்லாம் வெங்காந்து கிடக்குதுங்க. அதுவும் வெள்ளை கோயிலில் சுத்தமாகவே மழை இல்லைங்க. கோயம்புத்தூர்லாம் கூட பரவாயில்ல, அப்பப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் வெள்ளை கோயில் சைடு சுத்தமாகவே மழைங்கிறதே இல்லாமல் சுத்தமாக காடெல்லாம் காஞ்சு போய் கிடக்குதுங்க. அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேடு காடுங்க. மழை பெஞ்சாத்தானுங்க அங்கே எல்லாம் பெருசாக தண்ணி வந்து ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் பாயாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டிக்கே பச்சை இல்லாமல் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டமுங்க. கள்ளக்கொடியும் தட்டும் வந்து காசுக்கு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கோமுங்க. இதில் எங்கே போய் காய் செடி இன்னொரு செடி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் எதுவுமே வைக்கலிங்க. எல்லாமே காஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் இங்கே நம்ம தோப்புக்கு வந்தனுங்க. இங்கே தோப்பில் தேங்காயும் வாழைத்தாரும் இருக்குது. அதை வெட்டிட்டு போகலான்னு வந்தனுங்க. இந்த மோரிஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்லேயே இருந்துச்சு. அதை வெட்டலான்னு பார்த்தேன், வெட்டி பிடிக்க முடியாதுன்னு சரி தம்பி வெட்டுட்டுன்னு சொல்லி விட்டு போட்டு அப்படியே கருவேப்பில் வந்து ஒடிச்சிட்டு இருக்கிறேனுங்க. இந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா 3வது வருஷம் பொங்கல் அப்போ போட்டதுங்க. அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு வந்து போட்டது. அந்த மஞ்சள் நட்டு வச்சு அதில் முளைச்ச மஞ்சளை வச்சு மறுபடியும் ஊனி விட்டுருக்குறோமுங்க. எவ்வளோ மஞ்சள் விழுகுதுன்னு பார்க்கலாம். கருவேப்பில் பார்த்திங்கன்னா காடாட்ட கிடக்குதுங்க. கோயம்புத்தூர்லாம் வந்து கருவேப்பிலுக்கு வந்து நம்ம வந்து கடையில் தான் வாங்கணும். இங்கெல்லாம் வந்து ரோடு ஃபுல்லாக கருவேப்பிலாக இருக்குதுங்க. கொஞ்சம் சேர்த்தியே உடச்சிக்கிட்டுனுங்க கருவேப்பில் பொடி அரைக்கலாம்னு சொல்லி போட்டு. இந்த பருத்தி செடி பார்த்திங்கன்னா அறுத்துட தளைஞ்சு இந்த 2-3 வருஷமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பஞ்சு அத்தனை பஞ்சு கொடுக்குது. சரி திரிச்சு போடலான்னு சொல்லி கொஞ்சம் பஞ்சும் எடுத்துக்கிட்டுனுங்க. இங்கே வந்து செம்பருத்தி 4-5 கலர் செம்பருத்தி இருக்குதுங்க. கலர் கலராக பூத்து இருந்தது. சரி சாமிக்கு வைக்கலான்னு அதுவும் முடுங்கிட்டேன். மாதுளையெல்லாம் ஃபுல்லாக ஏதோ சீக்கு மாதிரி உளுந்து எல்லாமே வந்து பிஞ்சிலேயே இது மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்புறம் வாழைத்தார் ஒரு 2-3 வாழைத்தார் இருந்ததுங்க. அப்புறம் வாழைப்பூவு, அப்புறம் வந்து கருவேப்பிலெல்லாம் ஒடிச்சிக்கிட்டுனுங்க. மெயினாக வந்ததே தேங்காய் எடுக்கிற கொசம் தானுங்க தோப்புக்கு வந்தோம். தேங்காய் இல்லைன்னா கை ஒடிஞ்ச மாதிரிங்க. தேங்காய் இல்லாமல் என்னால் சமையலே பண்ண முடியாது. டெய்லி சமையலில் கண்டிப்பாக தேங்காய் அப்படிங்கிறது இருக்குமுங்க.